மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் மார்க்கெட் மனோகரன் அவர்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தோழமை இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நடைபெறுகின்ற சட்டமன்றத்தினுடைய பொதுத் தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வழங்கியுள்ளார்கள். கோவை தெற்கு தொகுதியினுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கும், கோவை மாவட்டத்தினுடைய தொழில் வளர்ச்சியிலும், கோவை மாவட்ட மக்களுடைய வளர்ச்சியிலும் தனி கவனம் செலுத்தி முதலமைச்சரிடத்திலே தேவையான திட்டங்களை எடுத்து சென்று சொல்லி அத்துணை திட்டங்களையும் நிறைவேற்றி வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக கோவை மாவட்டத்தை மாற்றிட உங்களோடு இருந்து இணைந்து சிறப்பாக பணியாற்றுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய இந்த வட்டக்கழகத்தினுடைய பகுதிகளில் மேம்பாலம் கட்டுவதற்கான அந்த பணிகளை செய்த பொழுது ஏறத்தாழ அங்கு குடியிருந்த வீடுகளை காலி செய்து புல்லுக்காடு பகுதிகளுக்கு மாற்றம் செய்தவர்களில் பல பேர்களுக்கு இன்னும் வீடுகள் கிடைக்காமல் இருக்கின்றன. அதற்கு உரிய காலத்தில் உரிய வீடுகளை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணிக நிறுவனங்கள் நிறைந்த பகுதியாக கோவை தெற்கு தொகுதியினுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் குறிப்பாக ஒரு சர்வதேச தரத்திலான உயர்தரம் வாய்ந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைப்பதற்கான நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வார்டுக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தரமான குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முழுமையாக நிறைவேற்றி 10 தொகுதிகளில் கோவை தெற்கு தொகுதி வளர்ச்சி பெற்ற தொகுதி என்ற நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் சிறப்பான திட்டங்களை முன்னெடுப்போம் என்ற உறுதியை சொல்லி, இந்த 5 ஆண்டுகளில் கோவை மாநகராட்சியில் 8700 கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அதில் 760 கோடி ரூபாய் மதிப்பிலான 1706 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை அமைப்பதற்கான நிதிகளை தந்து சாலைகளை அமைத்து தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். கோவையில் வரலாற்று சிறப்புமிக்க செம்மொழி பூங்கா, அவினாசி சாலையில் ஜிடி நாயுடு பெயரில் உயர்மட்ட மேம்பாலம், பெரியார் நூலகம், மேற்கு புறவழிச்சாலை, ஹாக்கி மைதானம் என சர்வதேச தரத்திலான பல்வேறு திட்டங்களை கோவைக்கு முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வளர்ச்சி திட்டங்களோடு இனி வரும் 5 ஆண்டுகளில் முழுமையான திட்டங்கள் பெற்ற மாவட்டமாக, வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக, வளர்ச்சி பெற்ற தொகுதியாக கோவை தெற்கு தொகுதியை மாற்றிடும் வகையில் சிறப்பாக பணியாற்றுவோம் என்ற உறுதியை சொல்லி, வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி பெறச் செய்வீர் உதயசூரியன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.